அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டக்டட் தி ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வேவை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். The survey assesses learning outcomes among school students of class 3, 5, 8. ஓகேங்களா? அதாவது இந்த கணக்கெடுப்பு 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்களிடையே கற்றல் விளைவுகளை மதிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். அதாவது லேர்னிங் எப்படி இருக்கு, என்ன பெர்சன்டேஜ்ல அவங்களோட கற்றல் விகிதங்கள் இருக்கு அப்படிங்கிறத அசஸ் பண்ணியிருக்காங்க. கன்னியாகுமரி எமர்ஜ் as the டாப் டிஸ்ட்ரிக்ட் இன் த சர்வே. ஸோ கணக்கெடுப்புல கன்னியாகுமரி முதல் இடத்துல இருக்கு. ஸோ இந்த சர்வேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேர்னிங் அவுட்கம்ஸ் எப்படி இருக்கு, கற்றல் அடைவு திறன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுவாங்க. இந்த சர்வேல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நேஷனல் ஆவரேஜை விட தமிழ்நாடோட ஆவரேஜ் பெட்டராகவே இருக்கு. தமிழ்நாடு பெட்டராகவே இந்த லேர்னிங் அவுட்கம்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு கரெக்ட் தான். ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, which of the following states has achieved SDG target relating to mortality ratios அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இறப்பு விகிதங்கள் தொடர்பான நிலையான வளர்ச்சி இலக்கை பின்வரும் எந்த மாநிலம் எட்டியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு மார்டாலிட்டி ரேஷியோனா இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி, மேட்டர்னல் மார்டாலிட்டி, அண்டர் 5 மார்டாலிட்டி, இந்த மூணையுமே எஸ்டிஜி டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா 2030க்குள்ள ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்குள்ள கொண்டு வரணும். அதை கொண்டு வந்த மாநிலங்கள் யாரெல்லாம் அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா 3 ஸ்டேட்டுமே பண்ணிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடோட இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 7.7 இருக்கு. மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் 39.4 இருக்கு. அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட் 8.2 இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா 3 ஸ்டேட்டுமே கம்மி பண்ணிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது, as of May 2025, the under 5 mortality ratio of தமிழ்நாடு மே 2025 நிலவரப்படி தமிழ்நாட்டின் 5 வயதுக்குட்பட்ட இறப்பு விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.2. சரிங்களா? தமிழ்நாடோட கரண்ட் அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட் 8.2ல இருக்கு. அடுத்தது, வேர்ல்டு தாலசீமியா டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். உலக தாலசீமியா தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா மே 8ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. கடைசியா, the top 3 districts in state level achievement survey, அந்த ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லையா, அதுல முதல் 3 மாவட்டங்கள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முதல் 5 இடங்கள்ல யார் இருக்காங்க அப்படின்னா கன்னியாகுமரி, கடலூர், மதுரை, தென்காசி, சிவகங்கை. சரிங்களா? கன்னியாகுமரி, கடலூர், மதுரை, தென்காசி, சிவகங்கை இவங்க டாப் 5 டிஸ்ட்ரிக்ட். இதே பாட்டம் 5ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா நீலகிரி, ஈரோடு, செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர். ஓகேவா? பாட்டம் 5ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா நீலகிரி, ஈரோடு, செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர். சரியா? அப்ப டாப் 3ன்னு பாக்குறப்ப கன்னியாகுமரி, கடலூர், மதுரை, தென்காசி, சிவகங்கை இவங்க தான் வருவாங்க இந்த ரேஷியோ. சரியா? ஸோ இது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.